ஹலோ எவ்ரிபடி. 30 வயதுக்கு மேலாகியும் அதிகமான ஆண்கள் திருமணமாகாம இருக்கிறதுல தமிழ்நாடுக்கு முதலிடம் குடுத்துருக்காங்க. இது எவ்ளோ ஒரு தப்பான விஷயங்க. இதுக்கு காரணம் அந்த காலத்திலருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண் குழந்தைகள் தான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு. பெண் குழந்தைகள் நம்ம இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சுருவோம் அப்படின்னு நெனச்சு, ஆண் குழந்தைகள பெருமையா நெனைக்கிறது நெறைய பேருடைய மைண்ட் செட். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும், தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது ஏத்துக்கவே முடியாதுங்க. ஒரு அன்னையோட வளர்ப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா தானே இருக்காங்க. பெண் குழந்தைகள் அடுத்த வீட்டுக்கு போயிருவாங்கன்னு சொல்லி ஆண் குழந்தைகள பெருமையா காட்டுனது இந்த சொசைட்டி. அவங்க பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், அது மாரி இந்த சொசைட்டில அவங்க பார்க்குறது எல்லாமே அவங்களுடைய வளர்ப்புல சேரும். சும்மா படி, பணம் சம்பாதி அப்படின்னு சும்மா அவங்க மைண்ட்ல சொல்லி பதிய வச்சுட்டு, அதே குழந்தைங்க ஃப்யூச்சர்ல கொண்டு போய் உங்கள வெளிய முதியோர் இல்லத்துல விட்டுட்டு, பார்க்காம விட்டா, அத ஏன் நீங்க தப்புன்னு சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் தாண்டி அன்பு, பாசம், மரியாதை இந்த மாரி எவ்ளோ விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிக் குடுங்க. ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி 2மே நம்ம கொண்டு வந்த குழந்தை. எதுனாலுமே நமக்கு பொறுப்பு கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத 2 குழந்தைகளுமே சமமா பார்த்து பழகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.